வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கு, நம் நண்பர்களுக்கு, நம்மள சொந்தக்காரங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு குறிப்பிட்ட பழக்கம் இருக்கும். காஃபி குடித்தா தலைவலி போயிடும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அது உண்மையிலேயே காஃபி தலைவலி போக்குதா, அல்லது நம்ம பழக்கம் காரணமாக அப்படி உணர்கிறோமா அப்படிங்கிறத குறித்து ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல். பொதுவாக தலைவலிக்கும் கஃபைன் அப்படிங்கிற உணவுப் பொருள் எதுவும் சற்று ஒரு ரிலாக்ஸ் தரும், நிவாரணம் தரும் அப்படிங்கிறது பொதுவான மருத்துவ குறிப்பு. அது டீயோ காஃபியோ தலைவலி குறைய நிச்சயமாக உதவும். தலைவலிக்கும் போது காஃபி குடித்தா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன? பெரும்பாலான தலைவலி உடலில் நீர் வற்றி போகும் டீஹைட்ரேஷன் பிரச்சனைகள் தான் வருது. அப்படிப்பட்ட தலைவலிக்கு காஃபி டீ மட்டும் குடித்தால் போதாது. அப்போ நிறைய தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக எடுத்துக்கொள்ளணும். சொல்கிறது வாட்டர். தண்ணீர் குடித்ததும் டீஹைட்ரேஷன் சரியானாலே தலைவலி சரியாகலாம். இதுவும் காரணம். கஃபைன் பண்ணுது, ஆனால் தண்ணி டீஹைட்ரேஷனில் தான் தலைவலி வருது. நீங்கள் தண்ணி நிறைய குடித்தாலே அந்த தலைவலி வரும் குறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. சிலவருக்கு சைனஸ் பாதிப்பு இருக்கும், அலர்ஜி இருக்கும். அப்போ அதன் விளைவாக கூட தலைவலி வரலாம். அப்படி வர்ற நேரங்களில் ஆவி பிடிப்பது கூடிய நிறைய நீர் குடிப்பது ரொம்ப முக்கியம். அதாவது தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இவற்றுடன் சூடான காபி குடிப்பது அடைபட்ட சைனஸ் துவாரங்களை தளர்த்தி தலைவலியை சரியாக்குது. இதான் கஃபைன் இருப்பதால் கோல்டு சில்லுன்னு இருக்க காஃபி, கஃபைன் அப்படிங்கிற இது இருக்கனால கோல்டு காஃபிலேருந்து தலைவிலிருந்து நிவாரணம் தரும். சாதாரண காஃபி தயாரிக்கிற அதே டிகாஷனில் தான் கோல்டு காஃபியும் தயாரிக்கப்படுவதால் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே பலனை தரும். ஆனால் சிலருக்கு சைனஸ் காரணமாக ஏற்பட்ட தலைவலிக்கு தான் அந்த சூடான காஃபியாக இருந்தபோது என்ன ஆகுது, அந்த சைனஸ் வாரங்களோட அடைப்பு நீங்கி ஒரு விதமான நிம்மதி தருது. சளி பிடிச்சிருக்கும் போதும் குளிர்காலங்கள்லேயும் யாரும் கோல்டு காஃபியை விரும்ப மாட்டார்கள். ஆனால் வெயில் நாட்களில் குளிர்ச்சியாகுதுன்னு குடிக்கவும் நினைக்கும் போது கோல்டு காஃபி கொஞ்சம் இதமாக இருக்கும். மைக்ரேன் அப்படின்னு நிலைப்படுற ஒற்றை தலைவலிக்கான மருந்துகளில் கூட கஃபைன் சேர்க்கப்படுறதா தான் சொல்கிறாங்க. டீயிலும் கஃபைன் இருக்குது என்றாலும் ஸ்ட்ராங்கான காஃபி அளவுக்கு அதில் கஃபைன் இருக்காது இதில் டீயில். அப்போ பிளாக் டீயில் ஓரளவுக்கு அதிக கஃபைன் இருக்கும். க்ரீன் டீ, ஹெர்பல் டீ அதில் அந்த அளவுக்கு கஃபைன் இருக்காது அப்படிங்கிறத உங்களுக்கு. இப்போ டீயில் உள்ள தியானின் அப்படிங்கிற அமினோ அமிலம் காரணமாக எனர்ஜி சுறுசுறுப்பு கிடைக்கும். அதுவே காஃபி குடிக்கும்போது அந்த அளவுக்கு அதிகமாகும் போது நெஞ்சு படப்பது உணர்வு வரலாம். எனவே தான் பிளாக் டீ அல்லது மச்சா எனப்படும் க்ரீன் டீ போதுமான அளவு கஃபைன் இருப்பதால் தலைவலிக்கு நல்லது. ஹெர்பல் டீயில் கஃபைன் இருக்காது. அதனால தான் அது ரிலாக்ஸ் செய்து நீர் சக்தி வற்றி போகாமல் இருக்கும். இதுதான் விஷயம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் கிடைக்கும். இது ஒரு சிம்பிளான மெடிக்கல் ரிலாக்ஸ்டு நியூஸ். தேங்க்யூ.